ரெஸ்பெக்ட் பண்றாங்க அந்த அளவுக்கு. மன்மதன் ராஸ்தா அன்பா நீ அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒன்றும் இல்லை மன்மதன் அம்பு. அந்த பக்கம் ரிங் மோதிரம் வருது, எங்களை லாக்கெட் வருது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கண்மணியும் முக்கியம், கத்திஜாவும் முக்கியம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா? கத்திஜா அப்போ கண்மணி வேணுமா கத்திஜா வேணுமா? இது டூ மச், இது டூ மச். எது எப்பப்பா இந்த பிக் பாஸ்ல வர புதுசு புதுசா வித்த இறக்கி விட்டு வேற லெவல் காட்டுறாங்கயா. அது ஆரம்பத்துல இருந்து இருக்கு, நான் தான் அதை எஸ்டாப்லிஷ் பண்றது இல்ல. திடீர்னு வைல்ட் கார்டுன்னு ஒன்று உள்ள வச்சு தான் நாங்கள் 2 பேரும் புதுசாக இறக்கி விடுறோம், நீங்க யாரும் சரியா விடலன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி விடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்படி வந்த 2 பேர் யார் யார் தெரியும்ல, நம்ம சுனிதாக்காவும் ரோஷினிகாவும் தான். உங்க வீட்டு ஜாய் எங்க வீட்டு ஜாய் இல்ல என்ஜாய். நம்ம 2 பேர் இறக்கி விட்டு வேற லெவல் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. இந்த ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுனிதா உள்ள வந்தோடனே என்ன எல்லாரும் முகத்துலையும் வேற லெவலில் சாக்கு தெரியுது, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க எல்லாரும் முகத்துலையும் பேரானந்தம் அப்படின்னு நினச்சிங்களா? சாணி முக்கி செருப்பில் அடித்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மூஞ்சிலையும் சும்மா ஊன்னு இருந்தது. பின்ன இறக்கி விட்டாங்க, வேற லெவல் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள இறக்கி விட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப பிக் பாஸ் குழுமன்னா சும்மாவா? உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே பிஆர் வச்சு விளாடும் போது நாங்க உள்ள விளாட மாட்டோமா அப்படின்னு சும்மா வச்சு செஞ்ச மாதிரி 2 பேரும் இறக்கி விட்டாங்க. உள்ள வந்த 2 பேரும் இப்ப பாருண்டா நாங்க சும்மா செம்மையா விளையாண்டு இங்க இருக்கிற 2 பேருக்கு பதிலாக நாங்க உள்ள வரோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்த உடனே கேம் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப குஷியோ அப்படி நம்ம கேம் ஆரம்பிச்ச வருஷனிக்கா, என்ன ரயான் உன் முடி இப்படியா பச்சை பச்சைன்னு வச்சுக்க போற, கருப்பு கலர் அடிக்க போறது இல்ல, என்ன இப்படி விளாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு நம்ம ரயான் அப்படிலாம் இருக்க மாட்டேன், நான் சீக்கிரமா வந்துட்டு ஃபினாலேக்குள்ள நான் டையை மாற்றி வச்சிருவேன், பின்ன இப்படியா இருந்தா யாராவது பார்ப்பாங்களா என்ன? ஆமா பின்ன கோழி பீ பெயிண்ட் வச்ச மாதிரி தலையில கலர் அடிச்சு வச்சிருந்தா யாரும் என்னதான் கேட்காம இருப்பாங்க. என்னடா மண்டை இது, டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. வருஷனி வந்தது யாருக்கு ஷாக்கோ இல்லையோ, நம்ம சௌந்தர்யாவுக்கு வேற லெவல் ஷாக்கு. சும்மா வந்ததுலேருந்து சும்மா மூஞ்ச பேனு வச்சு சுத்திட்டு வந்தது. என்ன தம்பி என்னாச்சு? என்னடா நடக்குதுங்க, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரியே ரியாக்ஷன் வச்சிருந்தது. அப்போ நம்ம வர்ஷினி அம்மா நாங்க வரதை பத்தி உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரயான் அதாவது நாங்க உள்ள யாரெல்லாம் நல்லா விளையாடலையோ அவங்களுக்கு பதிலாக நீங்க ரீப்ளேஸ் ஆயிடுவீங்களா, அதனாலதான் உங்களை உள்ள அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி விட்டாரு. ஆனா நம்ம வர்ஷனிக்கு இது நல்லாவே தெரியும். ஓகே ரைட்டு, அப்ப நான் நல்லா விளையாட போறேன் அப்படிங்கும் போது நம்ம ரயான் சௌந்தர்யா பார்த்து இந்தாம்மா பார்த்து விளையாடு, இல்லைன்னா உன்னை கோர்த்து வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க, என்ன நான் சொல்றது புரியுதா? என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு. வர்ஷினிக்கா என்ன ரயான் உனக்கு ஜாலி தான், ஏன்னா நீ ஃபைனல் போயிட்ட, உனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த வீக் நீ என்ன வேணா செய்யலாம், யாரும் ஒன்று எதுவும் கேட்க மாட்டாங்க, நீ சேவ் ஜோனில் போயிட்ட, பேசுவடா பேசு அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? ஆனால் இந்த பக்கம் நம்ம சுனிதாக்கா வந்த வேலையை நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பெட் எங்கே இருக்குது, எந்த பெட்டில் படுக்கணும், எங்கே தூங்கணும் அப்படின்னு வேற லெவலில் செய்கை செஞ்சுட்டு முத்துவை பார்த்து முத்து என்ன உள்ள எல்லாம் பயங்கரமாக விளையாண்டுருக்க, நீ தான் ஜெயிப்பேன்னு வெளியே சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது உள்ள அப்படிங்கும்போது அப்படி இல்லை சுனிதா நானே வெக்ஸில் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் ஆனால் நீங்கள் வந்தது ஒரு பெரிய பாடம் எனக்கு, நான் வந்துட்டு இது வரைக்கும் விளையாண்டதுலேயே இனிமேல் தான் நல்லா விளையாட போகிறேன், இனிமேல் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜியாக ஒவ்வொன்றா இறக்கி விட போகிறேன், அதான் நமக்கு முக்கியம். வீரனுக்கு தெளிவு வந்தது. பரவாயில்லையே இதை வச்சுட்டு நீ இவ்வளோ நாள் உள்ள இருந்துட்ட அப்படின்னா நீ எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருப்பேன் வெளியே அப்படின்னு ஒரு விட்ட போல நம்ம முத்து ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் போட்டு விட்டாரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே, இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இங்க நம்ம வர்ஷினிக்கா முத்துவை பார்த்துட்டு முத்து உன்னை எல்லாரும் வெளியே தலையோட்ட சொல்றாங்க, தூ கர்மம், அதாவது வந்துட்டு உன்னை எல்லாரும் முடிவெட்ட சொல்றாங்க, அளந்த விட அப்படியா விருப்பம் நீ தலையை வெட்டுவியான். அப்படியே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி முத்து ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தாரு. இந்த பக்கம் நம்ம சுனிதாக்கா முத்துவை பார்த்து முத்து எப்படியோ நீங்க இவ்வளவு தூரம் உள்ள இருந்துட்டீங்க, ஸோ இனிமேல் பார்ப்போம் நீங்க எப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி முத்துவோட பேச்சு முடிச்சு விட்டாங்க. இந்த பக்கம் நம்ம வர்ஷினிக்கா ஆமா ஜாக் நீ தான் வந்துட்டு ஜெயிப்பன் எல்லாரும் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா, வரலாம்
ஏன்னா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் நீ தான் நாமினேஷனில் இருந்தும் கூட உன்னை யாரும் எவிக்ட் பண்ணல. ஏன்னா நீ அந்த அளவுக்கு நல்லா விளையாடுறேன் அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் அப்படியா, நான் எனக்கு முன்னாடி இன்னொருத்தர்லாம் இருப்பாருன்னு நினச்சேன் இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில். ஆமாம், நான் தான் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் இருந்தேன், பட் ஆனால் என்னை யாருமே எவிக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு அளந்து விட்டாங்க. சரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலேயே இதுதான் முதல் தடவையா இப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஆனால் அந்த பிக் பாஸ் குழுமம் 106 நாள் வரைக்கும் டாஸ்க்கை வச்சு கொலையாக கொண்டுருவாங்க போல் இருக்கு இந்த பிளேயர்ஸை. பின்ன நமக்கெல்லாம் கண்ணு தர வேண்டாமா, வாங்குற காசுக்கு இப்போ தான் நல்லா வேலை செய்கிறாங்க. அப்புறம் நம்ம வச்சு நீ என்ன ரயா, நீ இப்போ தான் ஒரு கேமே ஆரம்பிச்சிருக்கேன், நீ இது வரைக்கும் சௌந்தர்யாகிட்டையும் ஜாக்லின் கிட்டையும் ஒளிஞ்சு விளையாண்டுருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னு தன் மனசுல இருந்த எல்லா பாரத்தையும் நம்ம வர்ஷினிக்கா ரயான் மேலே போட்டு அமுத்து அமுத்தி விட்டாங்க. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். அதுக்கு நம்ம ரயான் சாரி, நான் பண்ணதுலேயே பெரிய தப்பு அதுதான், நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன், இனிமேல் என் கேமை பாருங்க அப்படின்னு நாங்கள் இந்த பக்கம் முத்தும் நம்ம சுனிதா கிட்ட இனிமேல் என் கேமை பாரு, இனிமேல் நான் வேற லெவலில் விளையாட போகிறேன், இனிமே விடவே மாட்டேன் அப்படின்னு நம்ம முத்து சுனிதா கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருந்தாப்புல. அடுத்து நம்ம சுனிதாக்க சரி முத்து போயிட்டான், உன்னை யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம விஷால் ஜாக்கிங் போயிட்டு இருந்தாரு. ஜாக்கிங் விடுவாங்களாம் நம்ம சுனிதாக்கா. விஷால் இங்க வா, என்னடா பண்ணிட்டு இருக்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கே, உனக்கு என்ன காதல் மன்மதன் நினைப்பா, உனக்கு என்ன 2 அம்பு கேக்குதா, 2 அம்பு அப்படின்னு சுருக்கமா சுருக்கி விட ரெஸ்பெக்ட் பண்றாங்க அந்த அளவுக்கு மன்மதன் ராஸ்தா அன்பு அணி. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒன்றும் இல்லை மன்மதன் அம்பு, அந்த பக்கம் ரிங் மோதிரம் வருது, எங்களை லாக்கெட் வருது. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற, என்னடி சொல்ற? நம்ம விஷால் அப்படியா, நான் அப்படிலாம் பண்ணலையே, நான் தெளிவாக தான் இருந்தேன், அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், ஆனால் நான் தெளிவாக எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு யார் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, நான் வந்துட்டு என் கேமை தான் விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அளந்து விட்டார். அளந்து அது நம்ம சுனிதாக்கா என்னடா நீ பெரிய ரேம்போன்னு நினைப்பா, இந்த பக்கம் கத்திஜா இந்த பக்கம் கண்மணி, இதில் யார் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு 2 பேரும் வேணும், 2 பேரையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடாம பேசிக்கிட்டு இருந்தார். கண்மணியும் முக்கியம் கத்திஜாவும் முக்கியம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. கத்திஜா அப்போ கண்மணி வேணுமா கத்திஜா வேணுமா? இது டூ மச், இது டூ மச். எது நம்ம தீபகனை ஓடி வந்து வெளியிருந்து பார்க்கும்போது அப்படியா தெரிஞ்சுது மாதிரியா இருந்துச்சு வெளில இருந்து பார்த்தா. ஏண்டா விஷால் உனக்கு யார் வேணும், கண்மணி வேணுமா கத்திஜா வேணுமா அப்படிங்கும்போது அங்கேயே அதே மாதிரி சொன்னார். அப்போ விஷாலை பார்த்துட்டு நம்ம தீபகனை கொடுத்தாரு பாருங்க ஒரு ரியாக்ஷனு, அடடடா இவன் என்ன இப்படிலாம் கேம் விளையாண்டுருக்கான், நம்மளை பற்றி யாரும் வெளியே பேச மாட்டாங்க, ஆனால் இவனை பற்றி எல்லாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். போகும்போது ஜாக்லின் ஜாக்லின் அப்படின்னு கூப்பிட்டே போனார். ஆனால் இங்கே நம்ம விஷால் இங்கே பாரு சுனிதா வெளியே எப்படி தெரிஞ்சதோ இல்லையோ, நான் தர்ஷிகாட்ட வந்துட்டு தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, தெளிவாக தான் இருக்கேன், ஸோ அதனால உனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னா ஓகே, பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தர்ஷிகாட்ட தெளிவாக சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சுனிதாக்கா ஓடாவே இல்லையே. அதேபடி நீ தர்ஷிகாட்டி இதை சொல்லுவேன், அதுக்கப்புறம் நீ சேச்சிக்கிட்ட ட்ரை பண்ணல, அதாவது அன்ஷிதா கிட்ட ட்ரை பண்ணல, அவங்ககிட்ட நீ இதே விட்ட போட்டு இல்லை, அவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நான் இப்பெல்லாம் சொல்லவே இல்லையே, போறதுக்கு மாதிரி நீ என்னடா பேசினேன், அப்போ அதெல்லாம் கேட்டுருச்சா அப்படின்னு நம்ம விஷால் கேட்க நம்ம சுனிதாக்கா பின்ன கேட்காதா, மைக் மாட்டிருக்கே கேமரா இருக்கு எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படிங்கும்போது இல்லையே நான் உங்ககிட்ட ஒன்றும் தப்பாக பேசலையே, இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நீங்கள் வெளியே போனாலும் நான் உங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன், உனக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நான் பண்ணுவேன் அப்படின்னு அலோன்னு அளந்து விட்டுருந்தாங்க. ஏன் ஆடியன்ஸ் நம்ம விஷால் காதலிக்கவே இல்லை, காதலிக்கிற மாதிரி பேசவே இல்லை, நடந்துக்கவே இல்லை, பார்க்கவே இல்லை இல்லையா, இப்படியெல்லாம் கேமை மாற்றி விட்றாங்க பாரு. இருந்தாலும் இந்த பிக் பாஸ் குழுமம் வர வேற லெவலில் வச்சு செய்கிறாங்கப்பா உள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ட்டையும். பின்ன வைல்ட் கார்டில் ஒன்று இருக்கிறாங்க, இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானுங்களோ தெரிலப்பா, நீ இருக்கிற ஒரு வீக்கில் என்னென்ன செய்ய போறானுங்க அப்படின்னு பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி காய்ஸ், மீம்ஸ் போட்டு ட்ரோல் போட முடியல, ஏன்னா காப்பிரைட்ஸ் பிரச்சனை, அதனால தான் நானே பேசிட்டேன். என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.